ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி கண்ணன் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் இட்லி செஞ்சேன். இட்லி நேரத்தில் இன்றைக்கி நல்லா பூ மாதிரி, அதான் குஷ்பு இட்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு மீன் குழம்பு, சண்டேனால் மீன் எடுத்து வந்தாங்க. சாலை மீன் குழம்பு தான் வச்சாச்சு. மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் செம காம்பினேஷன். அப்புறம் நிலாக்குட்டிக்கு மினி இட்லிலாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அதனால் மினி இட்லி மினி தோசைனா பிடிக்கும். மினி தோசையும் அதை மினி இட்லி வச்சு மீன் குழம்பு கொடுத்தாச்சு, சாப்பிட்டா. அப்போ விளையாடினே இருந்தால். அதுக்கப்புறம் மதியத்துக்கு லன்ச் என்னென்னா சாப்பாடு செஞ்சாச்சு. அப்புறம் மீன் குழம்பு தான். மீன் குழம்புனாலே இலக்கம் பிடிக்கும் தானே, அதனால் மீன் குழம்பே விட்டாச்சு. மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு பாறை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நான் பண்ணேன், தவாவில் வச்சு வறுத்தாச்சு. இப்போ மீன் பொரிக்கலை, வறுத்து கொடுத்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த மீன். இந்த பக்கம் அது பாறை மீன் சொல்கிறாங்க, நம்ம சைடில் அது என்ன மீன் தெரியல, சென்னை பக்கம். சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ரசம் லாஸ்ட்டாக அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, நம்ம தள்ளியே, அதனால் ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் சாப்பாடு அந்த மீன் குழம்பு பிசைஞ்சு கொஞ்சம் குழம்பு மீன் கொஞ்சம் பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நான் பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அவர் கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ரசத்தோட மீன் பொரிச்ச மீன், இந்த வறுத்த மீன் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆன பிறகு சரி, வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லை, நிலாக்கும் ஸ்நாக்ஸ் இல்லை. சரி, அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் சொல்லிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. என் தம்பி தான் பைசா கொடுத்தான். ஊருக்கு போயிட்டு வந்தோம் திருவிழாக்கு. அப்போ என் நிலாக்குட்டிக்கு பைசா கொடுத்து அனுப்பிச்சான், ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டான். சரி, அதனால் அந்த பைசா எடுத்து வாங்கி தான் சொன்னான். ஃபோன் பண்ணி சொல்லினே இருந்தான். நிலாக்குட்டி கடைக்கு கூட்டி போயிட்டு அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அவளே எடுத்து போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் போய் சோப்பு அதெல்லாம் எடுக்க வைப்பேன். திருப்பி நான் அவளே போயிட்டு ஒன்று ஒன்றா இது போட்டுமா அப்படி கேட்டுன்னு இருந்தா. அப்புறம் போயிட்டே இருந்தோம். அப்புறம் நிலாக்குட்டி ப்ரஷ்ஷு கிட்ட இருந்தா. வீட்லேயே அவளுக்கு 4-5 ப்ரஷ் இருக்குது, ஆனால் திருப்பியும் புது ப்ரஷ் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வச்சுட்டு எல்லாமே வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வந்தாச்சு. அப்புறம் நிலாக்குட்டி குட்டி பிளேட் ஒன்று வாங்கினேன். அவளுக்கு பிடிச்சின்னு சொன்னால, சரி தோசை வச்சு கொடுத்தா சட்னி தனியாக தான் சாப்பிடுவாள், அதனால் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த வத்தல் பிஸ்கெட்டு. அப்புறம் நல்லா குளிக்க வைக்கிறதுக்கு சோப்பு போட தேவையில்ல, இனிமேட்டு குழந்தைக்கு கொஞ்சம் இயற்கையாகவே குளிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நலங்கு மாவு அது வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த வாரத்துக்கான காய்கறிகள் அவ்வளோதான். ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. லிஸ்ட்டை பார்த்தா கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.